Hi, இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக் பிளாக்கும் இன்ஸ்டன்ஸ் பிளாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அகெயின் லைக் ஒரு ரீகேப் மாதிரி இந்த வீடியோ. லைக் ஸ்டாட்டிக் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, இப்போ நீ வந்து ஜாவாசி லைக் அந்த என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஃபைல் இருக்குன்னா ஜாவாசி டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி நீ கம்பைல் பண்ணும்போது ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கிரியேட் பண்ணியிருக்க கிளாஸ்க்கு வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அந்த கிளாஸ் ஃபைல் வந்துட்டு ஜேவிஎம்ல லோட் ஆகும் தெரியுமா? அந்த ஜேவிஎம்ல லோட் ஆகும்போது மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிக் பிளாக் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஸோ ஒன்லி ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஸோ ஒரு டைம் தான் ஜேவிஎம்ல வந்துட்டு இந்த கிளாஸ் ஃபைல் வந்துட்டு லோட் ஆகும். இன்ஸ்டன்ஸ் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, நீ எப்பப்பெல்லாம் வந்துட்டு உன்னோட கிளாஸ் ஃபைலை வச்சு கிளாஸ் நேமை வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறியோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறியோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். So static block வந்துட்டு it always deals with class. Instance block வந்துட்டு always related to object. So static block வந்துட்டு will be executed only once. ஒரே ஒரு டைம் தான். நான் சொன்ன மாதிரி டாட் கிளாஸ் ஃபைல் வந்துட்டு ஜேவிஎம்ல லோட் ஆகும்போது மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இன்ஸ்டன்ஸ் பிளாக் வந்துட்டு எப்பப்பெல்லாம் நீ வந்து எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணுறியோ அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஏதாச்சும் இன்ஸ்டன்ஸ் பிளாக் இருக்குன்னா அவ்வளோ டைம் அந்த இன்ஸ்டன்ஸ் பிளாக் வந்துட்டு நீ கிரியேட் பண்ண லைக் கிரியேட் பண்ண நீ ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண அந்த இன்ஸ்டன்ட் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பிளாக் வந்துட்டு லைக் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டில் டிக்ளேர் பண்ணுவோம். இன்ஸ்டன்ஸ் பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு இல்லாமல் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா செட் பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பிளாக்னால என்ன ரெண்டு பிரேசஸ் லைக் செட் பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம வந்து சம் பிளாக் ஆஃப் கோட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் பிளாக்கும் வந்துட்டு செட் பிரேசஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டாட்டிக் பிளாக்ல ஸ்டாட்டிக் கீவேர்ட் போட்டு செட் பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டன்ஸ் பிளாக்ல வந்துட்டு ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு இல்லாம பிரேசஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாட்டிக் பிளாக்குக்கும் இன்ஸ்டன்ஸ் பிளாக்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். தேங்க்யூ.